இட்லி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா குருமா. இது இட்லி, தோசை, பரோட்டாக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, 4-5 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு கை நிறைய புதினா இலை போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துருந்துருங்க. இந்த மீன்வேல் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஸ்டார் அன்னாசி, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு ஆனியன் மட்டும் நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதியும் நல்லா சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 100 ml திக்கான கோகனட் மில்க் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காய் பால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முந்திரி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நைஸாக அரைச்சி அதையும் அதில் போட்டுட்டு திக்காக இருக்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான புதினா குருமா ரெடி. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.